வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி நடிச்ச கோட் படத்தை கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. சோசியல் மீடியால படத்தை பத்தி நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாலும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள்ல வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 126 கோடி கலெக்ஷன் கொடுத்திருந்தது. இதை ஏஜிஎஸ்ஏ அபிஷியலா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சினிமா ட்ராக்கர்ஸ் கோட் படத்தை பத்தி கொடுத்த அப்டேட் என்னன்னா, கோட் படம் 4 நாள்ல தமிழ்நாடுல மட்டும் 100 கோடி கலெக்ஷனை தாண்டிட்டு அப்படின்னும் ஓவராலா 250 கோடியை தாண்டி இருக்கு அப்படிங்கறதையும் அன்அபிஷியல் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஏஜிஎஸ்ஏ பாத்தீங்கன்னா 4 நாளுக்கான கலெக்ஷனை அபிஷியல் அப்டேட் பண்ணிட்டாங்க. கோட் படம் 4 நாள்ல 288 கோடியை கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அபிஷியல் அப்டேட் பண்ணிருக்காங்க. தளபதிக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன 2 படங்கள்ல வாரிசு படம் 300 கோடியும் லியோ படம் 600 கோடிக்கு மேலையும் கலெக்ஷன் கொடுத்திருந்தது. கோட் படம் வாரிசு படத்தை ஈஸியா பிரேக் பண்ணிரும். லியோ படத்தை பிரேக் பண்ணுவான் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா தளபதி விஜய் ஹைச்சி வினோத் டைரக்ஷன்ல அவரோட 69வது படத்துல ஒர்க் பண்ண போறாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்னும் பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜுவும் இந்த படத்துல நடிக்கிறதா சோசியல் மீடியால அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு நடிகை சிம்ரன் இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான தளபதியோட லுக் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்கை அக்டோபர்ல தொடங்க போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க.